Hi friends, welcome back to my channel South Indian Homemaker Tamil. இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஒரு ஹெல்தியான நல்ல டேஸ்டியான சாக்லேட் brownie ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு டார்க் சாக்லேட் 125 grams அளவுக்கு எடுத்துக்கிறேன். நான் வந்து அமுல் பிராண்ட் தான் யூஸ் பண்றேங்க. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி நைஃப் வச்சு குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்தோம்னா 1 கப் வந்து கரெக்ட்டா வரும். இப்போ 9 inch ரெக்டாங்குலர் பேனையும் நான் வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெய் தடவி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர் ஷீட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ரௌனி ரெடி ஆனதுக்கப்புறம் வெளியே எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம வந்து சாக்லேட் மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்குள்ளவே ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த டார்க் சாக்லேட் அப்புறம் பட்டர், அதாவது நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருந்த 100 கிராம் அளவு பட்டரும் எடுத்து வச்சுக்கலாம். இனி இந்த ரெண்டையுமே தண்ணி கொதித்ததும் அதுக்கு மேலே அந்த பவுலை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஸ்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரத்துலேயே அந்த சூட்டுக்கு அந்த ஸ்டீம் வரும் இல்லையா, அந்த சூட்டுக்கே நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகி வந்துடும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கிளாஸியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வரும். இப்போ வந்து ஒரு 1 கப் அளவு ப்ரௌன் சுகரை எடுத்து நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த ப்ரௌன் சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்து நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இன்னும் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும். டெக்ஸ்சரும் வந்து இதே மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த கிரிங்கிள் டாப் ப்ரௌனிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டெக்ஸ்சர் வந்து அப்படியே கரெக்டாக கிடைக்குங்க. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 முட்டை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். 1 by 1 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டையும் ஒரே டைமில் சேர்க்க வேண்டாம். முட்டையும் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே எடுத்து வெளியே வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சரில் தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரே டைரெக்ஷனில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது அடுத்த முட்டையும் நம்ம வந்து உடச்சி சேர்த்துடலாம். எப்போவுமே ப்ரௌனிஸ் கேக் செய்யும்போது முட்டை அப்புறம் பட்டர் எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக அப்படியே எடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக வராது. இப்போ இதையும் நல்லா ஸ்மூத்தாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் நம்ம சேர்த்துக்கிற எக் ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்குறேன். இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3/4 கப் அளவு கோதுமை மாவு, அதுக்கு கூடவே 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர், ரெண்டும் சேர்த்து 1 கப் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடர் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. ஆனால் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சூப்பராக வரும். செஞ்சு பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து ஒரு ஜல்லடையில் நல்லா சலிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பட்டுலா அல்லது ஸ்பூன் வச்சு நல்லா அப்படியே ஒரே டைரெக்ஷனில் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டெக்ஸ்சர் வந்து நமக்கு கொஞ்சம் இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கரெக்டான டெக்ஸ்சர் இது தான். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு சாப்டு கேஷ்யூ நட்ஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதுக்கு பதிலாக சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வேறு நட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இனி நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பேனில் வந்து இதை சேர்த்துடலாம். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எந்த பேன் அவைலபிளாக இருக்கோ அந்த பேனில் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி அதே அளவுகளோட நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த ப்ரௌனியோட டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ மேலே சாப்டு நட்ஸ் எல்லாம் நம்ம தூவிக்கலாம். ஏற்கனவே அவனை 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 160 டிகிரி செல்சியஸில் வச்சு 20 to 30 minutes பேக் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ரௌனி வந்து கரெக்டாக ரெடி ஆகிரும். இது வந்து கரெக்டாக பேக் ஆகியிருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு குச்சியை இன்சர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வரும். இது வந்து கரெக்டான டெக்ஸ்சர். உங்களுக்கு மேலே பார்க்கும்போதே தெரியும் அந்த ப்ரௌனியோட டெக்ஸ்சர் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. அந்த கிரிங்கிள் டாப்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். கிளாஸியாக பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இனி இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு பீஸ் கூட நமக்கு வந்து மிஞ்சாது. டக்குன்னு இது வந்து எப்பண்டா ஆறும் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணி வந்து சாப்பிடுவாங்க.
இது அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நீங்கள் வந்து மைதா மாவில் செஞ்ச மாதிரியே அப்படியே அதே டேஸ்ட்டோடு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆரோக்கியமான வீட் ஃப்ளோர் ப்ரௌனியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்ல மறக்காதீங்க. இன்னும் நல்ல அருமையான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.